வெல்கம் டு ஜாக்கி சினிமாஸ். ஜாக்கி சினிமாஸில் இந்த எபிசோடில் ஃபேன் திரைப்படத்துடைய வீடியோ விமர்சனத்தை பார்க்க போகிறோம். இந்தியில் மிகுந்த எதிர்பார்ப்புகளிடையே வெளியாகி இருக்கும் இந்த திரைப்படம் பாலிவுட் சூப்பர் ஸ்டார் ஷாருக் கானுடைய நடிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு திரைப்படம். ஸோ இந்த திரைப்படத்தை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இட்ஸ் ரீகால் மை கோல்டன் டேஸ். மெலடியில் வந்து தர் பார்த்ததோ, பாசிகர் பார்த்ததோ என்னால் வாழ்க்கையில் மறக்க முடியாத விஷயங்கள். ஏன்னா தேட்டரில் போய் நிறைய இந்தி படங்கள் பார்க்க ஆரம்பிச்சு ஷாருக் கான் வந்ததுக்கப்புறம் தான் 1994 ஐ திங்க். ஸோ ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 22 இயர்ஸ் ஆகி போச்சு அவர் வந்து இண்டஸ்ட்ரிக்கு வந்து. ஸோ இந்த படம் ஃபேன் வந்து டபுள் டியூல் ரோல் பண்ணியிருக்கிறாரு. நாம் வந்து ஸ்பாயிலர் அலர்ட் கொடுத்துட்றோம். ஸோ அதனால் வந்து இதுக்கப்புறம் வந்து கதைகளுடைய சில முக்கியமான பிளாட்ஸ்லாம் ரிவீல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து படம் பார்க்குறவங்க கண்டிப்பாக போய் பார்த்துருங்க. ஆரியன் கான் அண்ட் கௌரவ் சந்திரா. ஆரியன் கான் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார், பாலிவுட்டுடைய மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார். அவர் வந்து ஷாருக் கான் தான். அவருடைய பழைய படங்கள் எல்லாமே வந்து டைட்டிலில் போடும்பொழுது நம்மளுக்கு வந்து அந்த பழைய ஞாபகங்களுக்கு போதார். தில்வாலே துல்ஹனியா ஜலே ஜாயேங்கே அந்த மாதிரி எல்லா வாசிக்கிற நிறைய படங்களை வந்து அவருடைய வளர்ச்சியை காமிக்கும்பொழுது அந்த படங்கள் வரும்போது நம்மளுக்கு ரீகால் ஆகுது. ஆரியன் கான் அவர் தான் வந்து ஷாருக் கான். கௌரவ் சந்தா அவர் தான் வந்து இந்த சைபர் கஃபே வச்சு நடத்துகிற, டெல்லியில் புறநகர் பகுதியில் சைபர் கஃபே வச்சு நடத்துகிற ஒரு ஷாருக் கான். அவருக்கு வந்து பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது, மருகுலாம் வைக்கல. சின்னதாக ஒரு பல் எடுப்பாக வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணியிருக்காங்க. எப்படி வந்து தனுவேட்ஸ் மனுவில் வந்து கங்கனா ராவத்துக்கு பண்ணாங்களோ அந்த மாதிரி ஒரு சின்ன பல் எடுப்பாக லைட்டாக ஒரு டிஃப்ரென்சேஷன் மட்டும் பண்ணிவிட்டு அவர் வந்து ஷாருக் கான். ரெண்டு பேருக்குமான பாடி இதுலேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் பண்ணியிருக்காங்க. சரி, நம்ம கதை விட்டு எங்கேயோ போயிட்டுருக்கோம் இல்லையா. ஸோ அந்த ஆரியன் கானுடைய தீவிர ரசிகர் வந்து இந்த கௌரவ் ஷாருக் கான். இவர் வந்து சைஃபர் கஃபே வச்சு நடத்துகிறாரு. இவருக்கு வந்து அவருடைய எல்லா படத்தில் இருக்கிற போஸ்டர்ஸ், அதாவது உயிர் அவருனா சைஃபர் கஃபேயில் இருக்கிற டெஸ்க்டாப்பில் கூட வந்து ஷாருக் கானுடைய ஃபோட்டோ தான் வச்சுருப்பார். அந்தளவுக்கு வந்து ஒரு காதல் அவர் மேலே, ஒரு அபிமானம், அப்படி தான் சொல்ல முடியும், கமல் மாதிரி அபிமானம். அந்த அபிமானத்துக்கு வந்து என்ன பண்ணுறாரு, டெல்லியிலேருந்து பாம்பே போய் அவரை பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறார். அது ஒரு காரணம் இருக்குது. என்னென்னா அவர் வந்து வருஷம் அங்கே அவங்க ஏரியாவில் வந்து ஒரு ட்ராமா மாதிரி நடத்துவாங்க. அதில் வந்து பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் அவார்டு வந்து இவர் வந்து ஷாருக் கானோடலாம் நடித்து இவர் வாங்குவார் அவர். ஸோ அதுக்கான அந்த அவார்டை எடுத்துகிட்டு போயிட்டு ஷாருக் கானை பார்த்து பாருங்கள் அப்படி நான் சொல்லிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு வரலான்றதுக்காக போவார். ஆனால் அங்கே ஷாருக் கான் வீட்டு அருகே வந்து அவர் வந்து நிறைய அவமானத்தை சந்திக்கின்றார். அதனால் அவமானத்தை சந்திக்கிறத விட மிகப்பெரிய அவமானத்தை சந்திக்கிறார். ஸோ அது வந்து அவருடைய வாழ்க்கையே வந்து புரட்டி போடுகின்றது. எந்த அபிமானம் கொண்ட ஒரு நடிகரை வந்து அவர் பார்க்கணும்னு நினைக்கிறாரோ, ஆனால் வந்து உண்மை வந்து சுடும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையில் நிறைய சிக்கல்களை அவர் சந்திக்கிறார். அதுலேருந்து அவர் எப்படி மீண்டு வந்தாரா இல்லையா என்பது தான் இந்த ஃபேன் திரைப்படத்துடைய கதை. ஃபேஸ் ஆஃப் அப்படின்னு ஒரு படம், ஜான் ஹூ டைரக்ஷனில் வந்த படம். அதே ஆள்மாறாட்ட கதை. இங்கே வந்து ரெண்டு ஷாருக் கான், அவங்க வந்து இதில் வந்து ஃபேன்ற ஒரு பேஸை வச்சுட்டு இது பண்ணியிருக்காங்க, இந்த திரைக்கதையை பண்ணியிருக்காங்க. ஷாருக் கான் ரொம்ப வருஷம் கழித்து அவர் நான் வந்து இந்த நடிப்பில் வந்து பின்னி பெற இருக்கலாம். ஏன்னா ரெண்டு டிஃப்ரென்சியேஷன் பண்ணி ஆகணும். ஓட்டத்தில் கூட வந்து ரெண்டு பேரும் ஓடுறப்ப நிறைய காஸ்டியூம்ஸ் மாற்றிலாம் பண்ணி ஆகணும். நிறைய இந்த திரைப்படத்துக்காக உழைச்சிருக்கிறாரு. அதுவும் டெல்லி வாலாவாக அந்த சைபர் கஃபே ஆளாக நடிச்சிருக்கிற ஷாருக் கௌரவ் வந்து ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்கிறாரு. முதல்ல வந்து அவர் வந்து அந்த அந்த பிம்பத்தின் மீது அபிமானம் கொள்கிற அந்த ஒவ்வொரு காட்சிகளும் வந்து மிக அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ செகண்ட் ஹாஃபில் வந்து அந்த டிஃப்ரென்சியேஷன் ரெண்டு பேருமே இன்ட்ரோ பண்ணிவிட்டு ரெண்டு பேருமே வந்து பக்கத்தில் இருக்கிறப்ப அந்த செகண்ட் ஹாஃபில் இருக்கிற அந்த விஷயங்கள் வந்து ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. மிக முக்கியமாக ஷாருக் கான், கௌரவ் வந்து ஷாருக் கானுடைய வீட்டுக்கு வந்துட்டு அந்த அவார்டு வாங்கி வச்சுருக்கிற அந்த இதெல்லாம் வந்து கேடயத்தெல்லாம் தள்ளி விட்டுட்டு பேசுகிற ஷாட் வந்து சிங்கிள் ஷாட்டு மனுஷன் பின்னிருக்கிறார் அந்த இதில். செம கிளாப்ஸ் அது. ஷாருக் கானுக்கு அப்புறம் வந்து நீங்கள் இந்த படத்தில் வந்து பெருசாக குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஆட்கள் யாருமே இல்லை. நாயகிகளும் பெரிதாக இல்லை, பாடல்களும் பெரிதாக இல்லை. ஏன்னா படத்திலே இந்த ரெண்டு விஷயங்களுமே வந்து மாற்றி வர்றதுனால இந்த பரபரப்புக்கே நேரம் சரியாக இருக்கின்றது. ஸோ வில்லன் ஷாருக் கான், நல்ல ஒரு ஷாருக் கான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். ஆனால் அதற்கு வந்து அவர் வைக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா ஈகோ. இந்த ரெண்டு விஷயமும் சாதாரணமாக முடிஞ்சு போயிருக்கும். இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு விஷயம் வந்து சாதாரணமாக முடிஞ்சு போயிருக்கும். ஆனால் அதுக்கு வந்து கட்டி காத்துட்டு போகிறது வந்து பெருசாக எடுத்துகிட்டு போகிறது வந்து ஈகோ. சாரி அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டிருந்தால் எந்த பிரச்சனையுமே கிடையாது. சாரின்னு கேட்குறதுல ஈகோ, அந்த ஈகோ வந்து எவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு போகிறதுன்றதையும் மிக நல்லாக காட்சிப்படுத்தியிருக்காங்க. பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா படம் ஃபுல்லுமே இவங்க ரெண்டு பேருமே இருக்கிறதுனால ஷாருக் கானுடைய காதல், இது மாதிரி காமெடி, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் வந்து இந்த திரைப்படத்தில் வந்து மிக குறைவுன்னே நான் சொல்ல முடியும். ஸோ அதனால் வந்து இன்னொன்று ப்ரெடிக்டபிளான ஒரு ஸ்க்ரீன் பிளே இது. ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து எளிதில் யூகிச்சிடலாம்.
ஏன்னா இதுதான் வரும் கடைசியாக இது இப்படி நடந்தே ஆகணும், இல்லைனா அது வந்து வாழ்க்கை வேலைக்கே ஆகாது அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து நினைச்ச மாதிரி தான் நடக்குது. பட் என்னென்னா இதில் வந்து அவருடைய பர்ஃபார்மன்ஸை வந்து நம்ம வந்து பார்க்க முடியுது. மொட்டை மாடியில் அவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டு அவங்க 2 பேரும் பேசுகிறதுக்கான அந்த பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த திரைப்படத்துக்கான சினிமாட்டோகிராஃபி வந்து மனு ஆனந்த் பண்ணியிருக்கிறாரு. லண்டன் ஷார்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி இங்கே சைஃபர் கஃபே ஷார்ட்ஸும் ரொம்ப நல்லா இருக்குது. கிளைமேக்ஸு அந்த பில்டிங் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. இன்னொன்று சேசிங், அந்த லண்டனில் அந்த சேசிங் வந்து ஃபேண்டாஸ்டிக்கான சேசிங். ஜாக்கி ஜான் படம் பார்க்குற மாதிரியான ஒரு எஃபெக்ட் அது கொடுக்குது. இந்த திரைப்படத்துக்கான எடிட்டிங் வந்து நம்ரதா ராவ். அந்த சேசிங் சீன்ஸ் வந்து பெண்டு காண்டி இருக்கும். ஏன்னா 2 பேருடைய ஃபேஸிங் மாற்றி காமிச்சு அவங்க ஓடியாந்து விழுந்து அது வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. இந்த திரைப்படத்திற்கான சாங்ஸ் வந்து விஷால் சேகர் அண்ட் இந்த திரைப்படத்துக்கான பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ஆண்ட்ரியா பண்ணியிருக்காங்க. இந்த திரைப்படத்தை எழுதி இயக்கியிருப்பவர் மணிஷ் சர்மா. இந்த திரைப்படம் வந்து ஒரு த்ரில்லர் பேஸில் வர்ற ஒரு திரைப்படம் இது. இந்த திரைப்படத்துக்கு ஜாக்கி சினிமாஸ் அளிக்கக்கூடிய மதிப்பெண் 5க்கு 3. இனிமேல் ஷாருக் கானை பிடித்திருந்தால் இந்த படம் உங்களுக்கும் பிடிக்கும். ஏன்னா ஷாருக் கான் அவருடைய உழைப்பை வந்து இதில் போட்டிருக்காரு. பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ ஷாருக் கான் ரசிகர்கள் வந்து நிச்சயமாக என்ஜாய் பண்ணுவாங்க. வேறு என்ன, இந்த தளம் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு திரைப்படத்துடைய வீடியோ விமர்சனத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.